ஒரு அம்மா தன்னோட பையனோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, அவங்களோட பையன் ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடக்குற மாதிரி, பெட்டெல்லாம் பிளட். பார்த்த அதிர்ச்சியில அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம சவுண்ட் போடுறாங்க. உடனே கீழே இருக்கிற அப்பாவும் ஓடி வந்து என்னன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. உடனே தான் என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பையனை பொழைக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க. பையன் இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கான காரணம் நினைச்சானா, நிறைய நம்ம மூவில பாக்குறதுக்கு மாதிரி தான் லவ் ஃபெயிலியர். பழகுன பொண்ணு அவன் வேணான்னு சொல்லிடுச்சு. அதை அவனால ஏத்துக்க முடியல. அதனால சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த சின்ன பசங்க 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, அந்த பையனுக்கு 22 வயசு தான் ஆகுது. ரொம்ப யங் ஏஜ்ல லவ்ங்கிறதுல மாட்டிக்கிறாங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் வருது, வேணான்னு சொல்றாங்கன்னா, ஏன் எதுக்காக வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்காக போகணும்? நிமிஷம், உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, உனக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கனவுகளோட வளர்த்துருப்பாங்க. ஏன் வந்து இந்த பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு, கஷ்டம் இருக்கும். கொஞ்ச நாள் அதை வந்து கோத்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. கொஞ்சம் எந்த ஒரு தப்பான ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் லவ்வுக்காக உங்க உயிரை விடுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. உங்களுக்கு சாகணுங்கிற எண்ணம் வராது. உங்க மேல அவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பேரண்ட் சைட்ல பார்க்கும்போது அவ்வளவு கனவுகளோட உங்களை கிடைக்கணும், நமக்கு நம்ம வந்து ஒரு லைஃப்ல ஒன்னும் அச்சீவ் பண்ணல, நம்ம பசங்க அச்சீவ் பண்ணோம், அவ்வளவு கனவுகள் இருக்கும். நீங்க செய்யற ஒரு நிமிஷத்தோட வேலையில அவங்க கனவுகள் ஒடிச்சு போறது இல்ல, அவங்களோட மொத்த சந்தோஷமுமே அவங்க இழந்துருவாங்க. அவங்க மொத்த வாழ்க்கையை இழந்தது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தயவு செஞ்சு இந்த சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப தப்பான முடிவு. எந்த ப்ராப்ளம்க்கும், என்ன பெரிய ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கும். ஒரு கடவுள் வந்து என்ன ப்ராப்ளமும் சொல்யூஷன் இல்லாம ஒரு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டாங்க. சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சீக்கிரமா சரியாயிடும், சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்ச நாட்கள் விட்டு சரியாகும், சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுறதுக்கு சில வருடங்கள் கூட ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வைக்கிற இது மாதிரியான தவறான ஒரு டிசிஷன் வந்து உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, கூட இருக்கிற மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையுமே இழக்க வச்சுக்கணும்.